அனைவருக்கும் வணக்கம். 26 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாங்க. 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய குணங்களையும் பிரமிக்க வைக்கும் பண்புகளையும் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். 26ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், பண்புகளை பற்றி பார்க்கலாம். 26 என்ற எண்ணில் 2, 6 என்ற 2 எண்கள் வருகின்றன. இவற்றின் கூட்டுத்தொகையானது 8 என கிடைக்கிறது. மொத்தம் 2, 6, 8 என 3 எண்கள் இந்த 26 என்ற எண்ணில் வருகின்றன. அதில் 2 என்பது சந்திரனுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அறிவாற்றல் எப்படி இருக்குமோ அதே போன்று மிக அதீதமான அறிவாற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சூரியனிடம் இருந்து ஒளி வாங்கி எப்படி பிரகாசிக்கிறதோ அதுபோன்று உலக அறிவை பெருக்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்வில் மிக பிரகாசமான அறிவை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். 6 என்பது சுக்கிரனுடைய சாராம்சம் வெளிப்படக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுடைய பூர்ண அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களிடம் இருக்கிறது. எனவே பெரும்பாலும் அதீதமாக சிற்றின்பம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே இவர்களுக்கு தாமாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளம் வயதிலிருந்து வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை இவர்களுடைய வாழ்வில் வயது ஏற கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது. அதே சமயம் இந்த 2, 6 இவற்றின் கூட்டுத்தொகையானது 8 என கிடைக்கிறதுங்க. 8 என்பது சந்திரன் மற்றும் சுக்கிரன் சேர்ந்து சனியினுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 8 என்பது சனியின் எண்ணாக பார்க்கப்படுதுங்க. சனியின் ஆதிக்கம் கூடுதலாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. இவர்களுக்கு எதிரிகள் என்று ஒருத்தர் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அனைவரையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதீத பலம் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் இவர்களுக்கு சனியினுடைய ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் போது அனைத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்கும். ஏனென்றால் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் அலாதியான மாற்றத்தை இந்த 26 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு கொடுப்பாருங்க. அப்படி கொடுக்கும் போது அனைத்திலும் பெரிய அளவிற்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் சனியினுடைய ஆதிக்கம் சற்று குறைவாகவோ அல்லது சனியினுடைய நிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய சிரமத்தையும் வருத்தத்தையும் அதீத போராட்டங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் பொதுவாகவே சனியினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதீத போராட்டங்களை சந்தித்து வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுவார். அப்படிப்பட்ட சாராம்சம் தான் இந்த 26ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் இருக்கிறது. எனவே இந்த 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிக அதீதமான முன்னேற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் உழைக்கக்கூடிய நபர்களாகவும் அந்த ஆர்வத்தை எப்படி செயல் வடிவம் கொடுத்து வெற்றி பெறுவது என்ற சிந்தனையில் இருப்பவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வாழ்க்கையில் பெரிய பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடிய நபர்களாகவும் இந்த 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். சனியினுடைய ஆதிக்கமும் சரி, சனியினுடைய ஆதிக்கம் மிகுந்திருந்தாலும் மிகாமல் இருந்தாலும் இவர்கள் தொழில்துறையில் அரும்பாடுபட்டு உயர்ந்த இடத்தை அடையக்கூடியவர்களாக பார்க்கப்படுகின்றனர். தொழில்துறையில் இவர்களுக்கென ஒரு தனி இடத்தை பிழைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களை நன்கு நுணுக்கமாக கற்றறிந்து கை தேர்ந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் இவர்களுக்கு மறைமுகமாக தான் எதிரிகள் இருப்பார்களே தவிர நேர்முக எதிரிகள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. மேலும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறை ரீதியான விஷயங்களை செவ்வன செய்வதற்கு இவர்களுக்கு மிக அதீதமான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வன செய்து அதில் சிறப்படைவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. அதே சமயம் இவர்களுடைய செயல்பாடுகள் என்பது நேரடியாக எதிரிகளை உருவாக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக சில வீண் எதிரிகளை உருவாக்குவதற்கான வழியை இவர்களே செயல்பாடுகள் மூலமாக வர வைக்கின்றனர். அதே சமயம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட பெயர் காரணமாக பெயர் அமைந்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதையும் கிரகநிலைகள், சனி பகவான் உட்பட பல சாராம்சங்கள் இந்த 26ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அறிவாற்றல் நிரம்பியவர்களாக பார்க்கப்படுகின்றனர். கற்பனை வளன் என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும். பாடல், கவிதை, கதை, கட்டுரை எழுதுதல் போன்றவற்றில் தனி சிறப்பு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுடைய இளமை பருவத்தில் மிகுந்த போராட்டத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் வயது ஏற ஏற போராட்டம் சற்று குறைந்து நிம்மதி பெறக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பெரிய அளவிற்கு இவர்களுக்கு மூத்தவர்களுடைய ஆதரவும் காப்பாளர்களுடைய ஆதரவும் இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. பெற்றோர்களால் பெருமளவு பலம் குறைந்தவர்களாக தான் பார்க்கப்படுகின்றனர். இவர்களின் முயற்சிக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வந்து அந்த சோதனைகள் அனைத்தும் கஷ்டங்களாக மாறி கஷ்டங்கள் அனைத்தையும் சாதித்து பொறுமையாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். சகித்து நல்ல முன்னேற்றம் அடையும் வரை பொறுமையாக இருந்து முன்னேறக்கூடிய நபர்களாக இந்த 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பெயர் மிகப்பெரிய அளவிற்கு சாதகமாக அமைந்துவிட்டால் மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் பல்வேறு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய அறிஞர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு
வாய்ப்பு இந்த 26ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு வேலை செய்வதை விட மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் உழைக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அப்படி வேலை கொடுப்பதன் காரணமாக பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்றமும் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்திருப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது புத்தி கூர்மை என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். விசாலமான அறிவு, எந்த ஒரு செயலையும் அதன் தன்மையை அறிந்து நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடு போன்றவை அனைத்துமே இவர்களுடைய மிக பிரமிக்க வைக்கும் குணங்களாக இருக்கின்றன. உறக்கமின்றி உழைக்கக்கூடிய சிறந்த உழைப்பாளிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர். இது இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் இதுவே இவர்களுக்கு பலவீனமாகவும் அமைந்து விடுகிறது. ஏனென்றால் மிக சொற்பமான விஷயங்களுக்கு கூட அதீதமாக உழைப்பாற்றலை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பதால் சில விஷயங்கள்ல பலவீனமாகவும் இவை பார்க்கப்படுகிறது. மேலும் விஞ்ஞான ஆராய்ச்சியில் உற்று நோக்கு, உயர்ந்த சிந்தனை கொன்ற சிந்தனையாளர்களாகவும் இருப்பார்கள். விஞ்ஞானத்தில் கொடிகட்டி பறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறனர். கொள்கை பிடிவாதம் உடையவர்களாக பார்க்கப்படுகின்றனர். தான் ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்து விட்டால் அதை கடைசி வரை பின்பற்றக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இது இவர்களுடைய மிகப்பெரிய பலமாகவும் இருக்கிறது. அதே சமயம் பலவீனமாகவும் சில நேரங்களில் மறைந்து விடுகிறது. மேலும் இவர்களுக்கு நகைச்சுவை திறன் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். மற்றவர்களை மகிழ்வுடன் சிரிப்புடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். நண்பர்களால் இவர்களுக்கு அதீத ஆதாயம் உண்டு. நண்பர்களுக்கும் பெரிய அளவிற்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய சின்னஞ்சிறு வயதிலிருந்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து விஷயங்களையும் போராடுவது, இதுவும் சாதுரியமாக செயல்படுவது போன்றவற்றை நன்கு கற்று தேர்ந்தறிந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். செல்வ செழிப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்பம், துன்பம் போன்ற அனைத்தையுமே ஒரே மாதிரியான மனபாவ நிலையில் வாகிக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, சரியான கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இவர்களுக்கு இலக்கிய அறிவு என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். நினைவாற்றல் என்பது அதீதமான வளம் பொருந்தியதாக பார்க்கப்படுகிறது. இளமையில் கஷ்டம், சில துன்பங்களை அனுபவித்தாலும் உழைப்பால் உயர்ந்து காட்டக்கூடிய சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். 26ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் இவர்களுக்கு சொந்தமாக நிலம் வாங்குவது, வீடு, வாகனம், செல்வ செழிப்பு போன்ற அனைத்தையும் கிடைப்பதோடு பெயர் புகழும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. மேன்மையான தொழில்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய மேதைகளாக பார்க்கப்படுகின்றனர். சனியினுடைய சாராம்சம் இவர்களிடம் அதீதமாக வெளிப்படுவதால் சற்று ஆளுமை திறன் என்பது சற்று கூடுதலாகவே இவர்களுக்கு இருக்கிறது. இது இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. இப்படி 26ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பார்த்தோம். 26ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதையும் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மேலும் 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.